வேலுக்கான தன்மைகள் மாறும். எந்த வேல் வச்சாலும் வேல் வேல் தான். அதுக்கான மதிப்பும், மரியாதையும் நம்ம குடுக்கறதுல தான் இருக்கு. 2 வேல் வாங்கிட்டு, ஒரு வேல பூஜை ரூம்ல வச்சுட்டு, ஒரு வேல ஷோகேஸ்ல வைக்கிறது தப்பு. ஒரு வேல பூஜை ரூம்ல வச்சுட்டு, இன்னொரு வேல் பைக் கீ செயின்ல போட்டுருக்கிறது. நம்ம பைக்ல போறோம்னா, அந்த வேல் ஆடிட்டே இருக்கும். தப்பு. இதெல்லாம் நம்போ இது தப்புன்றத விட, இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் அப்டின்ற ஒரு விஷயம் தான். ஸோ நெறைய விஷயங்கள் இருக்கு மேம். இப்ப நான் சொல்றது வந்து, ஆ இது பண்ணுங்க, இது கரெக்ட்டா இருக்கும் அப்டின்னு நான் சொன்னா, அனுபவ ரீதியா வேற ஒருத்தவங்க வேற ஒண்ணு சொல்லலாம். ஒவ்வொருத்தருடைய அனுபவம் தான் எல்லாமே. கண்ணதாசன் ஐயா சொல்லியிருப்பாரு. பெரிய பாடல் அது. நான் சுருக்கமா சொல்லிர்றேன். "பிறப்பில் வருவது யாதெனில் கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணிந்தான்." இறப்பில் பின்னது யாரெதில் கேட்டேன், இறந்து பார் என அனிமல் மனையாள் சுகம் என்பது யானெதில் கேட்டேன். ஒண்ணொண்ணுத்தையும் கேட்டிருப்பாரு. கல்வினா என்ன? அறிவுனா என்ன? இது எல்லாமே. உடனே சொல்லுவாராம், "அத்தனையும் அனுபவித்தே தான் தெரிய வேண்டும் என்றால், ஆண்டவனே நீ யார்?" என்றேன். ஆண்டவன் சற்று அருகே நெருங்கி வந்து, "அனுபவம் என்பதே நான் தான்" என்றார். நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் தான் எல்லாமே. அந்த ஆண்டவன் நமக்கு அனுபவத்த தான் குடுப்பார். அந்த அனுபவத்துல நம்ம எப்படி டிராவல் பண்றோமோ, அது அருளாவும், ஆ இன்னும் நமக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையாவும் மாறுறது, நம்ம அத எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. ஆக மொத்தம் இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது எல்லாமே, எங்க குருநாதர் கிட்ட இருந்து எனக்கு வந்த அனுபவங்களை நான் பகிர்ந்துகிட்டேன்.